மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் மிகவும் சிறப்பு பெற்ற நாள், பிரதோஷ நாள். இந்த நாளில் மூர்த்தி நாயனார் என்ற ஒரு நாயனாரை பற்றி நாம் பேசுகின்றோம். இந்த நாயனார் பிரசித்தி பெற்ற நாயனாராக இருக்கின்றார். எல்லா செல்வங்களை பெற்று வாழ்வது என்பது வேறு, ஆனால் தனக்கு இருக்கின்ற பொருளை வைத்துக் கொண்டே வாழ்வது வேறு. அந்த நிலையிலே இவர் பிறந்த ஊர் மதுரை. இறுதியில் அவர் சரணாகதி அடைந்த இடமும் அந்த மதுரை பகுதிதான். நல்ல சிறப்பான ஒரு குடும்பம். ஒவ்வொரு நாளும் அந்த இறைவனுக்கு வேண்டிய ஒரு சங்கல்பம். நாம் பூக்களை பறித்து இறைவனுக்கு நாம் கையால் கட்டி சூடுகின்றோம், அது ஒரு சிறப்பு. ஆனால் இவருடைய சிறப்பு எது என்று கேட்டால், ஒவ்வொரு நாளும் அந்த இறைவனுக்கு, சொக்கநாத பெருமானுக்கு அவர் எது செய்ய வேண்டும் என்றால் சந்தன காப்பு. சந்தன காப்பை சாத்திவிட்டு அதை பார்ப்பது என்பது இவருக்கு அவ்வளவு மன மகிழ்ச்சியை தருகின்றது. இது சாதாரண குடும்பம்தான். அவர்கள் வாழ்வதற்கே அந்த சூழ்நிலை கடினமாக இருக்கின்ற பொழுது, ஆனால் இறைவனுக்கு தன்னிடம் இருக்கின்ற பொருளை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் தவறாமல் நிச்சயமாக அந்த சந்தன காப்பை அணிவிக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த மூர்த்தி நாயனார், இவருக்கு பல இடையூறுகள் எல்லாம் வருகின்றது. அந்த சூழ்நிலையிலும் கூட எப்படியாவது அந்த சந்தன காப்பை நான் இந்த சொக்கநாத பெருமானுக்கு விட வேண்டும் என்று நினைத்தார். இவருடைய பக்தியானது அந்த மதுரை உலகம் முழுவதும், அப்படின்னா மதுரை முழுவதும் அது பரவிவிட்டது. எல்லோரும் சந்தன காப்பு அங்க போய் பார்த்தானா அவ்வளவு அழகா இருக்கு. ஒரு ரம்மியமான காட்சி, மனதுக்கெல்லாம் ஒரு இன்பத்தை தரக்கூடிய, அமைதி தரக்கூடிய அந்த காட்சியாக இந்த சந்தன காப்பு இருந்தது. ஆனால் இங்கே ஆட்சி செய்தவர்கள் யார் என்று கேட்டால், வடுகூர் மன்னன் கர்நாடகாவிலிருந்து வந்து மதுரையை ஆட்சி செய்த அந்த பாண்டிய மன்னனை தோற்கடித்து அவர் அங்கே ஆட்சி செய்கின்றார். ஆட்சி செய்கின்ற பொழுது அவர்களெல்லாம் சமணர்கள். அவருடைய எண்ணம் எதென்றால், பக்தி குறைவாக இருந்தது, பக்தி செய்யக்கூடாது. இவர் எப்படி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சந்தன காப்பு இவர் வந்து இந்த இறைவனுக்கு வேண்டி சாத்துறாரு, எப்படி ஒரு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தானா, அந்த ஊர்ல இருக்கிற சந்தன மரங்கள் நிறையாது. அப்போ ஒரு சந்தன மரத்தை எடுத்து வந்து ஒவ்வொரு நாளும் அதை தேய்த்து அதை எடுத்துனது சந்தனத்தை வைக்கிறார். இப்போ நம்ம வீட்டிலலாம் சந்தன காப்பு வச்சிருக்கோம் அப்படின்னா, சந்தனம் பண்ணால் சின்ன ஒரே ஒரு கல் இருக்கும், அந்த கல்லில் இந்த சந்தனம் கட்டி வச்சு அதை தேய்ச்சி அதன் மூலமாக நாம் மிச்சிட்டு அடிக்கின்றோம். இது வந்து சாதாரணமாக இருந்தது. ஆனால் நம்மளுடைய அந்த காலத்தில் சந்தன மரங்கள் எல்லாம் வெட்டி அந்த கல் ரொம்ப பெருசாக இருக்கும், சந்தனக்கல் ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே அந்த மரத்தை வெட்டி அதுக்கு வேண்டி வச்சிருப்பார். ஒவ்வொரு நாளும் அந்த சந்தனத்தை தேய்க்கிறார். தேய்த்து அதிகப்படியான சந்தனத்தை எடுத்து அன்பார மனதார எடுத்து இறைவனுக்கு அளிக்கின்ற பொழுது எந்த பூஜை பொருளும் தரவில்லை. ஆனால் சந்தன காப்பு மட்டும் விட வேண்டும் என்ற எண்ணம் ஆயுள் முழுவதும் விட வேண்டும். அவருக்கு நான் இருக்கின்ற காலம் வரை, நான் மறைகின்ற காலம் வரை இந்த சந்தன காப்பு அந்த சொக்கநாத பெருமனுக்கு தீர வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் இந்த வடுகூர் மன்னன் வந்த பின்னால் இவனுடைய சோதனை செய்யலாம், அவன் என்ன சந்தன காப்பு வைக்கக்கூடாது என்பதற்காக அவர் இங்கே இருக்கின்ற சந்தன மரங்கள் எல்லாம் வெட்டி தான் எடுத்து சென்றிருக்கிறார். இப்பொழுது அந்த வடுக மன்னன் சொன்னதுதான் நாம் கேட்க வேண்டும். அரசனாட்சி அதை எதிர்த்தால் நமக்கு வேண்டிய துன்பத்தை தருவார். இப்பொழுது எந்த மரமும் இல்லாமல், சந்தன மரமே இல்லாமல் அவர் அழித்து விட்டார். இவருக்கு அன்றைய நாள் இந்த சந்தனக்கட்டை கிடைக்கவில்லை. அழுகின்றார். சிவனை பார்த்து, இத்தனை நாட்கள் செய்த இந்த பூஜை என்பது, சந்தன காப்பு என்பது இன்று என்னால் தர முடியவில்லையே, பெருமானே என்ன சோதனை இது என்று அவர் தனக்கு தானே அழுது கொண்டார். அவருடைய குடும்பங்கள் எல்லாம் அழுதனர். சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் இத்தனை நாள் சந்தன காப்பு சாத்தியவர் இன்னைக்கு எப்படி செய்ய போறாரு? எந்த சந்தன கட்டையுமே இல்லையே, கல்லு மட்டும்தான் இருக்கு, ஆனா சந்தன கட்டை இல்லை. மனதுக்குள் நினைத்தார்,
இப்படி ஒரு சோதனையா? ஆனால் இது சாத்தியாக வேண்டும் நினைத்தார். இப்படி யாராவது செய்ய முடியுமா? அந்த சந்தனக்கல் எடுத்து வந்து அங்கே வச்சுட்டு இத்தனை நாள் அந்த சந்தனத்தை வந்து அரைச்சா அந்த கை இப்போ சந்தனக்கட்டை இல்லாமல் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாரு, என்னுடைய கையை எடுத்து அந்த சந்தன கல் மேலே வச்சு தேய்க்கிறார். என்ன கட்டைக்கு பதிலாக அந்த கையை வச்சு தேய்க்கிறார். சாதாரணமாக அந்த கல் வந்து கொஞ்சம் சுரசுரப்பாக இருக்கும், அப்போ தான் சந்தன கட்டை வந்து அறையும். இப்போ அந்த சுரசுரப்பு பகுதியில் உடைய கையை வச்சு அப்படி தேய்க்கிறார். தேய்ச்ச உடனே மேலே இந்த தோல் பெரியுது, அதுக்கு மேலே அந்த எலும்புக்கு படுது, அது உள்ளே போய் அந்த மஜ்ஜையில் பட்டு அப்படி ரத்தமாக வழியுது. சந்தனக்கல் முழுவதும் அப்படியே ரத்த வெள்ளமாக இருக்கு. சந்தன காப்பு கிடைக்கலன்னா என்னுடைய ரத்தத்தை எடுத்து சாப்பிட்றேன். இதெல்லவா பக்தி? இன்னைக்கு தரல அப்படின்னா நாங்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது. பக்திங்கிறத வந்து பணக்காரர்கள் செய்கிறது அல்ல. எந்த சூழ்நிலையும் கூட அந்த நித்திய பூஜை யார் செய்கின்றார்களோ அவர்கள் தான் உண்மையான சிவனடியார்கள். என்னால் இன்று இந்த சந்தனக்கட்டையை நான் பயன்படுத்த முடியவில்லை. இறைவா, இப்படியெல்லாம் சோதனை செய்ய வேண்டுமா? எனக்கு மிகவும் மனது வருத்தமாக இருக்கின்றது. நான் தேய்க்கின்றேன் சந்தனக்கட்டைக்கு பதிலாக இதுதான் என்னுடைய சந்தனக்கட்டை. இதை ஏற்றுக்கொள்கிறா இல்லை என்பது எனக்கு தெரியாது. என்னுடைய கடமை இது. உயிர் இருக்கின்ற வரை இந்த சந்தனக்கட்டை தேய்க்கிற மாதிரி கையை தேய்க்கும் போது அந்த கையில் இருக்கிற அப்படியே மஞ்சள்லாம் கீழே விழுகுது. இந்த கை அப்படியே அறுந்து போகிற மாதிரி இருக்கும். தெரியாம பார்க்குறவங்கெல்லாம் கண்ணை மூடி பார்க்க முடியாம அப்படியே அழுகுறாங்க. மூர்த்தி நாயனாரே, என்ன கோலம் இது? இப்படியா செய்வாங்க? உயிரற்ற பொருள் உயிருள்ள பொருள் வந்து ரத்தம் வடிய வடிய சந்தனத்தம் எப்படி அந்த சந்தன சாறு இருக்குமோ அதே மாதிரி அந்த ரத்த சாறு வந்து அந்த கல்லில் அப்படியே படியுது. அதை எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ சிவபெருமான் ஒரு அசிரீரி, மூர்த்தி நாயனாரே, உன்னுடைய பக்தி போதும் ஐயா, உன்னுடைய அன்பு போதும். ஆனால் யார் உனக்கு இந்த சந்தனக்கட்டை தராம உனக்கு இந்த தீங்கு செய்தார்களோ அவர்களுக்கு பதிலாக இந்த நாட்டை நீ ஆட்சி செய்வாய் என்ற ஒரு அசிரியர் குரல் கேட்குது. அதே போல அந்த கர்நாடகாவில் அந்த வடுக மன்னன் அடுத்த நாளே அவர் எப்படி செய்யறாரு பார்த்தார் இல்லையா? அடுத்த நாளே அவருக்கு நோய்வாய்ப்பட்டு, ஏன்னா இதுதான் தண்டனை. எப்படி நீ இவ்வளோ சந்தன மர கட்டைகளை வச்சுட்டு அவ்வளோ மரங்கள் இருக்கும்போது நீ எப்படி அவருடைய பக்திக்கு வேண்டிய தராமல் இருக்கலாமா? நீரெல்லாம் சமணரா? ஒரு பக்தியை சிவ வழிபாடை வேண்டாம் என்பதற்காக இவ்வாறு செய்வது தவறுதானே. அதனால் உன்னுடைய இந்த ஆட்சி அழியட்டும் சொல்லி சிவபெருமானுடைய அசிரீரி கேட்ட உடனே அவருக்கு அடுத்த நாளே நோய் வந்தது. அவனுடைய குடும்பம் எல்லாம் அழுகின்றார்கள். என்னுடைய கணவன் செய்த தவறுக்காக இந்த குடும்பமே அழுகின்றது. எதுவும் சொல்ல முடியாமல் இந்த குடும்பம் எல்லாம் அந்த ஊரை விட்டு நகர்ந்து செல்வது. அவனும் மன்னனும் அழிந்து விட்டான், இறந்து விட்டான். அடுத்த நாளிலிருந்து இவருக்கு அசிரீரி இந்த சொன்னதன் மூலமாக அங்கே ஒரு யானை வருகிறது. அந்த யானை அந்த தும்பிக்கையில் ஒரு மாலை கொண்டு வருகிறது. இவர்கள் எல்லாம் அந்த சொக்கநாத பெருமானுடைய அருளை பெறுவதற்காக கோயிலில் இருக்கின்றார்கள். வந்த யானை கூட்டத்தில் இருக்கின்ற அத்தனை பேரை பார்க்குது. பார்த்த உடனே அந்த மாலை தூக்கி வீசுது. நேராக மூர்த்தி நாயனருடைய கழுத்தில் வந்து பார்த்த உடனே வந்துரு, இங்கே சிவபெருமான் அழைக்கின்றார்கள், இன்னையிலிருந்து நீங்கள் தான் ஆட்சி செய்யணும் இந்த நாட்டை. யார் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சு சந்தனக்கட்டை தர முடியாதுன்னு சொல்லி எல்லா மரக்கட்டைகளையும் தான் வச்சுட்டு போனானோ அந்த மரக்கட்டைகளை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி இன்னைக்கு அத்தனை மரங்களை தர்றேன், எல்லாமே உனக்கு தான் சொந்தம். இல்லைங்கிறப்போ கையை தேய்ச்சி ரத்தத்தினால் வந்து நீங்கள் காப்பு செய்ய நினைச்சீங்க இல்லையா? இப்படி ஒரு பக்தி இருக்கும்போது
சரியா? இந்த சொக்கநாத பெருமான் இங்கே காப்பு சாத்தாமல் இருந்தால் எப்பொழுது நியாயமா இருக்குமான்னு சொன்னால அத்தனை சந்திரமர கட்டைகளை கொடுத்தாரா. நாளிலேருந்து நீங்க தான் மன்னனாரு சொல்லும்போது எனக்கு சொன்னாரா, நான் மன்னனா இருந்து முடிசூடி செங்கோல் ஏந்தி ராஜ உடை அடித்து அரசனாக கம்பீராக சிம்மாசனத்தில் நான் அமர நான் விரும்பவில்லை. நான் எப்பொழுது எப்படி இருக்கின்றேனோ அதே போல அடியராகவே தொண்டராகவே இருந்து இறுதி நாள் வரையும் அந்த சந்தன காப்பை செலுத்தி நான் என்னுடைய இந்த மனமானது உடலானது அந்த இறைவனுடைய பாதத்திற்கு சரணாகதி அடைய வேண்டும். அதற்கு வேண்டிதான் அரச பதவி வேண்டாம், நான் இந்த ஆண்டியாகவே இருக்கின்றேன் என்று நினைத்த அந்த மூர்த்தி நாயனார் இறுதி காலம் வரை அவ்வாறே வாழ்ந்து சந்தன காப்பு செய்தார். இறுதியில் இந்த சிவன் பார்வதியுடன் வந்து அவரை அழைத்து சென்று சிவகணங்களுக்கெல்லாம் தலைவனாக இப்படி ஒரு பக்திவானை சரியா இந்த ஊரில் பார்த்து விட்டோம் என்று நினைக்கின்ற பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியுமாக அவருக்கு அசிரியர் மூலமாக இந்த சிவகணங்களுக்கு தலைவனாக இறைவனடி கைலாயத்துக்கு சென்றாரா இந்த மூர்த்தி நாயனார். இப்படிப்பட்ட ஒரு பக்தியை அவர்கள் செய்கின்ற பொழுது நாம் செய்கின்ற பக்தி என்பது இந்த விதத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்க வேண்டும். இன்றைக்கு கூட அந்த மதுரையிலே மீனாட்சி அம்மன் கோயிலே அது யாருக்கு தெரியாத உண்மை, அந்த இப்போ அந்த செய்தி தெரியும். எப்படி அந்த கோயிலில் எப்படி அந்த சந்தனம் அரைச்ச இடம் எங்கன்னு கேட்டாங்களாம். இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அம்பிகை இருக்கின்ற அந்த விக்கிரகத்துக்கு முன்னால மடப்பள்ளி இருக்கும், முன்னால் கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரம் பக்கத்துல அந்த சந்தனங்கள் வச்சிருக்காங்க, காட்சிக்கு வேண்டி வச்சிருக்காங்க. எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்த இந்த நிகழ்வு இன்று போனாலும் அந்த மூர்த்தி நாயனார் கையால் தேய்த்து ரத்தத்தில் அந்த காப்பு செய்ய நினைத்த அந்த கல்லானது அந்த அம்பிகைக்கு முன்னாலே கொடிமர பக்கத்துல கொடிமரத்துக்கும் அந்த மடப்பள்ளிக்கு நடுவில் அந்த கல் வச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மெய் சிலிக்கின்ற காட்சியாக இருக்கின்றது. எத்தனை நூற்றாண்டுகளுக்கு நடந்த அந்த செய்தி இன்னைக்கு பார்க்கும்போது இப்படி ஒரு அடியார் இருக்காகும் போது நாம் நம்மால் முடிந்த சிவபக்தியை செய்ய வேண்டும் என்ற ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும் இது கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் அந்த கடவுள் அருளை தர வேண்டும், சரியா, ஒரு நல்ல ஆயுளை தர வேண்டும். நாம் யாருக்கு வேண்டியெல்லாம் பிரார்த்தனை செய்தாலோ இந்த பிரார்த்தனை பலிக்கும். நாம் இங்கே இந்த சக்கத்த ஊரில் நாம் செய்கின்ற இந்த பிரார்த்தனை, கூட்டு பஜனை, நம்முடைய அபிஷேகம், ஆராதனை எல்லாம் மிக சிறப்பாக இருக்கின்றது. அதை நாம் பெற்று நம்முடைய மனதில் வைத்தாலே இன்பம் தழைத்தோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்த நம்முடைய ஆனந்தபாபா ஆசிரமம் இருக்கின்ற அருட்செய்கள் அனைவருக்கும், எல்லா ஊர்களில் வந்த அன்பர்களுக்கும் அன்பான நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.